Start. பிள்ளையார் துடை. வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே, அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் என் சுகவனம், என்னுடைய காமாட்சி சுகவனம் என்னும் யூடியூப் மூலியமாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள், குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் சொல்லப்போகும் கதையாகப்பட்டது மகாலட்சுமி என்னும் கதையாகும். இந்த கதையை நான் 1988 வருடம் மே மாதம் எழுதினேன். அதற்கு பின் இப்பொழுது நான் இந்த கதையில் ஒரு சில விஷயங்களை மட்டும் மாற்றியிருக்கிறேனே தவிர கதையை மாற்றவில்லை. இப்பொழுது அந்த கதையை நான் சொல்கிறேன். மகாலட்சுமி ஜெகன்மாதா மனமிறங்கி வர மருள் மகாலட்சுமி என்று சொல்லிக்கொண்டே திருவில்லிக்கேணியில் இருக்கும் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வருவதற்குள் வித்யாவிற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி. கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும்? இங்கே மயிலாப்பூரில் இருக்கும் தன்னுடைய ஆத்தில் ஜெகநாதன் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம், ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமம், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகிய ஸ்லோகங்களை சொல்லியபடியே பூஜைகளை செய்துவிட்டு நைவேத்தியமும் செய்துவிட்டு அந்த பிரசாதங்களை அனைவருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது சகஸ்ரநாமம் தன் மகள் விஜயலட்சுமியிடம், ஏண்டி பம்பாய்க்கு போகும் பம்பாய் எக்ஸ்பிரஸ் எத்தனை மணிக்கு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வருகிறது என்று கேட்டார். அதற்கு அவள், சரியாக 12:20 புறப்படுகிறதப்பா என்று சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அங்கே வித்யா வந்ததும், சரி வித்யா வந்தாச்சு, எல்லாரும் கிளம்புவதற்கு ஏற்பாடு செஞ்சுக்கோங்கோ என்று ஜெகநாதன் சொன்னார். அனைவரும் பரபரத்தனர். அப்பொழுது வித்யா சாப்பிட்டு முடித்ததும் ஜெகநாதனிடமும் விஜயலட்சுமியிடம் தன்னுடைய இன்டர்வியூ கார்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிய பின் தன்னுடைய தாத்தா சகஸ்ரநாமம், லலிதா பாட்டி ஆகியோரிடமும் கால்களில் விழுந்து அந்த இன்டர்வியூ கார்டை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டதும் வித்யாவிற்கு தாத்தாவும் பாட்டியும் சொல்லும் வார்த்தை இதுதான்: தோ பார் வித்யா, பம்பாய்க்கு போனதும் நேராக மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அம்பாளை வேண்டிண்டு போ, அதுக்கப்புறம் உனக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார்கள். வித்யாவை தவிர அனைவரும் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தது. லலிதா சகஸ்ரநாமத்தை தவிர அனைவரும் வித்யாவுடன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருந்தனர். அவர்கள் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். சரி, மணி 12:20 ஆகவும் எக்ஸ்பிரஸ் புறப்பட்டது. அனைவருடைய கண்களிலும் ஆனந்த கண்ணீர். சரி, பத்திரமா போயிட்டு வா வித்யா, போனதும் ஃபோன் பண்ணிடு என்று சொன்னார்கள். வித்யாவின் தலை ஆடியது. வித்யாவிற்கு அப்பொழுது 29 வயது ஆகிறது. இப்பொழுது சென்னையை விட்டு எங்கேயுமே போனதில்லை. முதலாக இன்டர்வியூக்காக பம்பாய்க்கு போகும் வித்யாவின் மனம் குதூகலித்து கொண்டிருந்தது. இது இப்படி இருக்க, பம்பாயில் ஸ்ரீ பாலச்சந்திர ஐயர், அவருடைய மனைவி பானுமதி, மகள் மகாலட்சுமி, பானுமதியின் சகோதரி பானுமதியின் சிநேகிதி ஸ்வர்ணலதா ஆகியோர் அனைவரும் பம்பாய் பனசவாடியில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்த பின் நேராக மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அன்னையின் தரிசனத்தையும் கண்ட பின் வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடித்தார்கள். அப்பொழுது பாலச்சந்திரையர் தன்னுடைய மகள் மகாலட்சுமியிடம் சொன்னார், தோ பாருமா மகாலட்சுமி, இன்னைக்கு ஜனவரி 6ஆம் தேதி தியாகராஜ சுவாமிகளின் சித்தி அடைந்த நாள். நாளைக்கு 7ஆம் தேதி ஞானானந்தர் சித்தி அடைந்த நாள். 8வது தேதி நம்முடைய மகா பெரிவாளின் சித்தி அடைந்த நாள். நாளானிக்கு அந்த பூஜையை நான் மிகவும் சிறப்பாக செய்யலாம் என்று நினைத்திருக்கிறேன். ஆகவே நாளைக்கு தாதருக்கு சென்று
நல்ல பூவாக வாங்கிட்டு வா, அதுவும் மத்தியானம் போனால் நல்ல பூ கிடைக்கும் என்று சொன்னார். சரிப்பா என்று சொன்னாள். வண்டி மறுநாள் முள்ளுன் ஸ்டேஷனை தாண்டி கொண்டிருந்தது. அப்போது ஒருவன் மற்றொருவனிடம், இதுதான்டா முள்ளுன் ஸ்டேஷன், பம்பாய்க்கு வருவதற்கு ரயில் மார்க்கமாக வரும் முதல் ஸ்டேஷன் என்று சொன்னான். அதற்கு பின் தானாவே அடைந்ததும் நேராக வண்டி தாதரில் வந்து நின்றது. அனைவரும் முட்டி அடித்துக்கொண்டு எல்லோரும் வெளியே வந்தனர். வித்யாவும் அப்படி வெளியே வந்த பின் வித்யாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அங்கு இருப்பவர்கள் ஏதேதோ மொழிகளில் பேசிக்கொண்டிருந்தனர். ஒருவன் காய் சாப் தும்னா குட்டே ஜாய்ச்சே என்று மராட்டியில் கேட்டான். மற்றொருவன் கியா சாப் அக்கு கஹாஞ்சானாக என்று கேட்டான். ஆனால் வித்யாவிற்கு பதில் சொல்ல தெரியவில்லை. எப்படி போகுவது என்று விழித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு அழகான புதிய நீல நிற கார் மாருதி ஸ்விஃப்ட் SWIFT நின்று கொண்டிருந்தது. அதன் அருகில் ஒரு அழகான பெண், 25 வயது மதிக்கத்தக்கலாம். அழகாக பச்சை புடவையும் சிவப்பு ரவிக்கையும் தலை நிறைய மல்லிகை பூவும் நெற்றியில் அழகான பொட்டும் கை நிறைய வளையல்களும் அடுக்கிக் கொண்டு நின்று கொண்டிருந்தாள். பார்ப்பதற்கு மகாலட்சுமி கோயிலில் இருக்கும் மகாலட்சுமியே தான் இங்கே வந்து விட்டாலோ என்று தோன்றும்படி இருந்தது. அவளிடம் போய், வித்யா, மிஸ், என்னுடைய பெயர் வித்யா, நான் இப்பொழுதுதான் பம்பாய்க்கு வந்திருக்கிறேன், எனக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போக வேண்டும், எப்படி போக வேண்டும் என்று கொஞ்சம் வழி சொல்லுங்களேன் என்று சொன்னதும், ஓஹோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என் பெயர் கூட மகாலட்சுமி தான், நான் அதை தாண்டி தான் போகிறேன், வாருங்கள் வித்யா, உங்களை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லி வித்யாவை ஏற்றுக்கொண்டாள். சிறிது தூரம் போனதும் சித்தி விநாயக கோவில் வந்தது. இதோ பாருங்கள், இதுதான் சித்தி விநாயக கோவில், இப்பொழுது ரொம்ப கூட்டமாக இருக்கிறது, தரிசனம் கிடைப்பது கஷ்டம், அதனாலே இங்கிருந்தே கன்னத்தில் போட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாள். அதன் பின் அப்பொழுது அவள், சரி வித்யா, இப்போ நீங்கள் பம்பாய்க்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள், எங்கே தங்கப் போகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு வித்யா, நான் இங்கே ஒரு இன்டர்வியூக்காக வந்திருக்கிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கிறது, அதற்கு பின் எனக்கு வேலை கிடைத்தால் நான் எங்கே இருக்க வேண்டும், எங்கே தங்க வேண்டும் என்பதையெல்லாம் அந்த அம்பாள் தான் பார்த்துக்கொள்வாள், இந்த மகாலட்சுமி தான் எனக்கு வழிவிட வேண்டும் என்று சொன்னதும் அதுக்கு மகாலட்சுமி கடகடவென்று சிரித்துக்கொண்டே, பரவாயில்லை வித்யா, கவலைப்படாதீர்கள், எங்கள் ஆகம் ரொம்ப பெருசு, நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான், வேறு யாரும் கிடையாது, ஆகவே நீங்கள் தைரியமாக எங்கள் ஆற்றில் தங்கலாம் என்று சொன்னார்கள். சரி என்று சொன்னாள். சரி என்று கோவிலை அடைந்தது கார். அதன்பின் அவள் இருவரும் இறங்கிக் கொண்டு அன்னையை தரிசனத்துக்கு லைனில் நின்று அன்னையை தரிசனம் செய்தனர். அப்பொழுது வித்யா தன்னுடைய பையில் இருந்த அந்த இன்டர்வியூ கார்டை எடுத்து அம்பாளின் கால்களில் வைக்க, அப்பொழுது அம்பாளின் கழுத்தில் இருந்த மாலையிலிருந்து ஒரு பூ அந்த கார்டின் மேல் விழுந்தது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு வித்யா, நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், கவலைப்படாதீங்கள் என்று சொன்னாள். அதற்கு பின் அவர்கள் இருவரும் சந்நிதியை விட்டு வெளியே வந்தனர். அப்பொழுது மகாலட்சுமி வித்யாவிடம் ஒரு கேள்வி கேட்டாள். இங்கே மகாலட்சுமி எப்படி வந்தால் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள். அதற்கு தெரியாது என்று சொன்ன வித்யா, நான் சொல்கிறேன் கேளுங்கள், இந்த மகாலட்சுமி எப்பவும் கோலாப்பூரில் தான் இருப்பவள். அவள் ஒரு தடவை கோலாப்பூரிலிருந்து வெளியே வந்து விட்டாள். அதற்கு பின் அவள் ஆற்றுக்கு தீட்டாயிட்டாள், அதாவது தூரமாயிட்டாள். எங்கே போவது என்று நினைத்து கொண்டிருந்த சமயத்தில் பம்பாய் பக்கம் தலையை திருப்பினாள். அப்பொழுது அங்கே இருக்கும் பம்பாய் மக்கள் அவளை யாரென்று தெரியாமல் முகமலர்ச்சியுடன் வாருங்கள் வாருங்கள், எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று அம்பாளை அழைத்தனர். அம்பாளும் நேராக வந்து இங்கே உட்கார்ந்து விட்டாள். உட்கார்ந்த பின் இங்கே ஒரு கடலை உண்டாக்கினாள். ஏனென்றால் 4வது நாள் குளிப்பதற்காக வேண்டி ஒரு கடலை ஏற்படுத்தினாள். அந்த கடல் தெரிகிறது பாருங்கள். நாங்கள்லாம் அந்த காலத்திலே இந்த கடலிலே குளித்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் சாகிறார்கள் என்பதன் காரணமாக ஒரு சில வருடங்களாக இதை மூடிவிட்டார்கள். அதன் பின் என்ன ஆயிற்று என்றால், அம்பாள் 4 நாள் ஆனதும் குளிக்கவே இல்லை. காரணம், குளித்து விட்டால் இந்த பம்பாயை விட்டு போக வேண்டுமே, அம்பாளுக்கு மனமில்லை. ஆகவே அப்படியே இருந்து விட்டாள். அப்பொழுதுதான் அம்பாள் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொண்டாள். நான் எப்படி இந்த பம்பாய்க்கு வந்த சமயத்திலும் இங்கே இருக்கும் மக்கள் என்னை
வரவேற்று உபசரித்தார்களோ அதேபோல் என்னை தேடி நாடி வரும் பக்தர்களை நான் வரவேற்பேன். இங்கே அவர்களுக்கு வேலையும் கொடுப்பேன், நல்ல செல்வமும் கொடுப்பேன், வீடும் கொடுப்பேன் என்று சொன்னாள். அதை போலவே தான் இங்கே வந்தவர்கள் யாரும் சோடை போவதே இல்லை, அதில் என்னுடைய அப்பா கூட தான் என்று சொல்லி முடித்தாள். சரி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, கீழே ஒரு கடை இருக்குது, நாங்கள் போய் தோசை சாப்பிட்டு வரலாம் வாருங்கள் என்று சென்று வித்யாவை அழைத்து கொண்டு நேராக அங்கே சென்றான். அதற்கு பின் அவர்கள் இருவரும் அங்கே இருக்கும் ராஜன் தோசா சென்டர் என்கிற கடையில் தோசை சாப்பிட்டனர். சரி வாருங்கள், இப்போ ஆற்றுக்கு போகலாம் என்று சொல்ல வித்யாவும் ஏறிக்கொள்ள கார் பறந்தது. கொஞ்சம் நிமிடங்களில் அந்த பில்டிங்க்கு மின் கார் நின்றது. அடையப்பா, இவ்வளோ பெரிய பில்டிங்கில் நீங்கள் குடியிருக்கிறீர்கள் மிஸ் மகாலட்சுமி என்று கேட்ட வித்யா கேட்டதும் ஆமாம் என்று பதில் சொன்னாள். அதன் பின் தன்னுடைய மகளை காணவில்லையே என்று பாலச்சந்திரன் வீட்டுக்குள்ளேயே அங்கேயும் இங்கேயும் உலாத்தி கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய கதவை திறந்தே வைத்திருந்தார். அவள் நுழைந்தாள். ஏமா இவ்வளோ லேட்டு, நல்ல பூவாக கிடைச்சதா என்று கேட்டுவிட்டு இவா யார் என்று கேட்டாள். அப்பொழுது மகாலட்சுமி சொன்னார், அப்பா இவா பம்பாயிலேருந்து வந்திருக்காளாம், இவா தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் நேராக பம்பாய்க்கு போய் இறங்கினதும் மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அம்பாளை தரிசனம் செஞ்சுக்கோன்னு சொன்னாலாம். பாவம் திண்டாண்டின்னு இருந்தா. என்னை கேட்டா, நான் தான் இவாளுக்கு வழி சொன்னேன். அது மட்டும் இல்லைப்பா, இவாளுக்கு வேலை கிடைச்சதும் இவள் நம்பாத்திலே தான் தங்க போகிறாளாம். அதுதான் அம்பாளின் ஆக்ஞை போல இருக்கிறது என்று சொன்னதும், ஆமாம் சார், வணக்கம், நமஸ்காரம், என்னுடைய பேர் ஈஸ்வரசந்திர வித்யாசாகர், நான் இங்கே ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னான் வித்யா. அப்பொழுது பானுமதி அவனுடைய கைகளில் ஒரு கப் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். தேங்க்ஸ் மாமி என்று அதை குடித்துவிட்டு, ரொம்ப பேஷாக இருக்கு மாமி காஃபி என்று பாராட்டினான். சரி, உன்னுடைய இன்டர்வியூ கார்டை காமி, நான் பார்க்க வேண்டும் என்று சொன்னதும் தன்னுடைய பையிலிருந்து அந்த இன்டர்வியூ கார்டை எடுத்து பாலச்சந்திரிடம் கொடுத்தான். அதை பார்த்து, இது என்னுடைய கம்பெனி தான், தோபார், நான் தான் இதில் கையெழுத்திட்டு இருக்கிறேன், மேனேஜர் வேலைக்காக உன்னை கூப்பிட்டு இருக்கிறேன் இன்டர்வியூக்கு. தோபார், நாளைக்கு இன்டர்வியூ வந்துடும், நல்லபடியாக நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால்தான் வேலைப்பா. தோப்பா, நான் இந்த கம்பெனியில் மாதம் 300 ரூபாய் சம்பளத்தில் சேர்ந்தேன். இப்பொழுது நான் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறேன். அதேபோல் நீயும் உழைக்க வேண்டும், உயர வேண்டும் என்று சொன்னார். அதற்கு சரி மாமா, இது சரி ஐயா என்றான். அதற்கு தோப்பார், என்னை ஐயானோ சாரனோ கூப்பிட வேண்டாம், என்னை மாமானே கூப்பிடு, கவலைப்படாதே என்று சொன்னார். சரிங்க மாமா என்றான். அப்பொழுது அவர் மகாலட்சுமியிடம், அந்த அறையை, உன்னுடைய அறையை வித்யாவுக்கு ஒழித்து கொடு, சரி பண்ணி கொடு என்று சொன்னார். சரி என்று வித்யா அந்த அறைக்குள் நுழைந்து தன்னுடைய பெட்டிகளை வைத்தான். மறுநாள் இன்டர்வியூவில் அம்பாளை வேண்டிக் கொண்டே எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல அவன் பாஸ் செய்து விட்டான். அவனுக்கு வேலையும் கிடைத்து விட்டது, மேனேஜர் வேலை கிடைத்து விட்டது, நல்ல சம்பளத்தில். உடனே அதை தன்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி விவேகானந்தன் தங்கை வைஷ்ணவி என்னும் அபர்ணா ஆகியோருக்கு ஃபோன் மூலமாக சொல்லிவிட்டு, எனக்கு இப்போ இங்கு தங்குவதற்கு கூட இடம் கிடைத்து விட்டது, என்னுடைய பாஸே எனக்கு இங்கே தங்குவதற்கு இடம் கொடுத்து விட்டார் என்று சந்தோஷத்துடன் சொன்னார். ஓ அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்டா வித்யா என்று சொன்னார்கள். இப்படியாக இருக்க மகாலட்சுமியும் வித்யாசாகரும் ஒருவரை காதலித்தனர். அவர்கள் இருவரும் காதலிப்பதைக் கண்ட பானுமதியும் பாலச்சந்திரனும் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று நினைத்து, தோப்பார் வித்யா, நான் உங்கள் இருவரையும் நான் நன்றாக அறிவேன். ஆகவே வருகிற ஏப்ரல் மாதம் புதிய தமிழ் புதிய வருடப்பிறப்பு பிறக்கிறது. அதற்கு பின் உன்னுடைய நிச்சயதார்த்தத்தை வைத்துக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். இன்றைக்கு தேதி ஏப்ரல் 1 ஆகிவிட்டது. போய் உன்னுடைய அப்பா அம்மா இன்னும் யாரெல்லாமல் இருக்கல அவளையெல்லாம் கூட்டின்னு வந்துடும், ஃப்ளைட்டிலேயே கூட்டிகிட்டு வந்துடும். ஏன்னா ஃப்ளைட்டு தான் சௌகரியம். சரி, உங்ககிட்ட பணம் இருக்கையோ, இல்லைன்னா கேளு, நான் தருகிறேன் என்றான். இல்லையா மாமா, என்கிட்ட போதிய பணம் இருக்கிறது என்று சொல்லவும் வித்யா புறப்பட்டான். அவனை தன்னுடைய காரில் கொண்டு போய் மகாலட்சுமி ஏர்போர்ட்டில் விட்டு வந்தாள். இவன் தன்னுடைய வீட்டை அடைந்ததும் அவன் வருவதை கண்டதும் அனைவருக்கும் ஆச்சரியமாக போய்விட்டது. என்னடா வித்யா, இப்படி வந்திருக்கே என்று கேட்டான். அவன் விஷயங்களை எல்லாம் சொன்னான். ஓ அப்படியா,
என்று சொன்னதும் அவர்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டனர். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா எல்லோரும் சந்தோஷப்பட்டனர். காரணம், அதுவரையும் அவர்கள் ட்ரெயினில் கூட ஏறினது இல்லை. ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம் என்றும் அவர்கள் அனைவருக்கும் அவ்வளோ சந்தோஷமாகிவிட்டது. பம்பாய் ஏர்போர்ட், சாண்டாக்ரூஸ் ஏர்போர்ட்டை ஃப்ளைட் வந்து அடைந்தது. அப்பொழுது தன்னுடைய பெரிய காரை எடுத்துக்கொண்டு மகாலட்சுமி ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நின்று கொண்டிருந்தார். அவர்கள் அனைவரும் இறங்கி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் வந்ததும் மகாலட்சுமி கை கூப்பிக்கொண்டே, நமஸ்காரம் எல்லோருக்கும், என் பெயர்தான் மகாலட்சுமி, நான் தான் இவரை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னதும் தாத்தா, பாட்டியும் வித்யாவின் அம்மா அப்பாவும், ரொம்ப நன்னா இருக்கேம்மா, உன் பேர், நீ மூக்கு முடியுமா, ரொம்ப நன்னா இருக்கே என்று சொல்லி அவர்கள் அனைவரும் அந்த காரில் ஏறி உட்கார்ந்தனர். அவர்கள் அனைவரும் நேராக அவர்கள் வீட்டுக்கு செல்லாமல் முதலில் சித்திவிநாயகர் கோயிலுக்கு சென்றார்கள். சித்திவிநாயகர் கோயில் சென்று அங்கே கணபதியை வேண்டிக் கொண்ட பின் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று அன்னையையும் தரிசனம் செய்து கொண்டு நேராக அவர்கள் அனைவரையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். அது கார்மிக்கல் ரோடு, உஷா கிரண் பில்டிங், 25 மாடி. இப்பொழுதும் அந்த பில்டிங் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அனைவரும் இந்த பில்டிங்கில் இறங்கினார்கள். அடேப்பா, எவ்வளோ பெரிய பில்டிங்டா! நான் மெட்ராஸில் இருக்கும்போது 14 மாடி கட்டடத்துக்கே போனதில்லை, ஏறினதில்லை, இவ்வளோ பெரிய பில்டிங் இல்லையா நீ குடியிருக்கே என்று வித்யாவை கேட்டான் விவேகானந்தன். ஆமாண்டா என்றாள். அப்பொழுது மகாலட்சுமி சொன்னால், தோ பாருங்கோ வித்யா, நீங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக்கொண்டு மேலே போங்கோ, நான் இவ்வாறெல்லாம் கூட்டிக்கொண்டு மேலே வருகிறேன் என்றாள். அப்பொழுது தன்னுடைய வருங்கால சம்பந்திகளை வரவேற்பதற்காக பானுமதியும் அவருடைய சிநேகிதி சர்ணலதாவும் ஆரத்தியை கரைத்து கொண்டு வெளியில் அழகாக நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் வாங்கோ வாங்கோ என்று அழைத்தார்கள். விஜயலட்சுமியும் ஜெகநாதனும் உள்ளே நுழைந்தனர். அப்பொழுது சமையல் அறையில் காஃபி குடித்து கொண்டிருந்த பாலச்சந்தர் ஹாலுக்கு ஓடி வந்தார். அப்பொழுது வித்யாவின் அம்மா விஜயலட்சுமியை கண்டதும், வித்யாக்கா என்று அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு தன்னுடைய அக்காவை கட்டிக்கொண்டார். வித்யாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆஹா, அப்படின்னா தன்னுடைய மாமா நிஜமாகவே தன்னுடைய மாமா தான் என்று நினைத்து கொண்டான். அதற்கு பின் பாலச்சந்தர் அவர்கள் அனைவரையும் கட்டிக்கொண்டு அழுதார். அதற்கு பின் பானுமதியும் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்தாள். அவர்கள் இருவருக்கும் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். அது சரிக்கா, அப்பா அம்மா எப்படி இருக்கா, எங்கே இருக்கா என்று கேட்டதும், அவளும் இப்போ கூட வந்துட்டுருக்காரா என்று சொல்லவும், ஓஹோ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லவும் விஜயலட்சுமியும் பானுமதியும் சேர்ந்து அவர்களை வரவேற்பதற்காக தட்டில் ஆரத்தியை கரைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் வந்ததும் அவர்கள் உள்ளே நுழைந்தனர். அப்பொழுது, அப்பா, இப்போ நம்ம யாராத்துக்கு வந்திருக்கோம் தெரியுமா, உன் பிள்ளை பாலாவத்துக்கு, அதாவது நம்ம பாலாவத்துக்கு என்றதும் சகசிரநாமம் உணர்ச்சி வசப்பட்டு, என் பிள்ளை பாலாவத்துக்கா என்று கேட்டார். லலிதாவும் அவரும் ஆமாம் என்று சொன்னதும் பாலச்சந்தர் அவர்கள் இருவரையும் கட்டிக்கொண்டு அழுதார். அப்பொழுது சகசிரமும் லலிதாவும், என்னடா பாலா, என்னடா இது, எத்தனை வருஷம்டா, 1 வருஷமா 2 வருஷமாடா, இப்படி 35 வருஷம் எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருந்துட்டேடா, எப்படிடா உன்னால் பிரிஞ்சு இருந்தேன், 35 நிமிஷம் கூட எங்களை விட்டு பிரிய மாட்டேடா என்று அழுதார்கள். நான் என்னம்மா செய்வது, நானாக உங்களை விட்டு பிரிந்தேன், பழாப்பொரு நேரு என்னுடைய ரிசல்ட் இதான் நம்ம அனைவரையும் பிரித்து விட்டது, அதுக்கு நான் என்ன செய்வேன் அம்மா, ஆனால் எப்படியோ நம்ம அனைவரையும் பிரித்த அந்த விதி மகாலட்சுமி மூலமாகவே அதிர்ஷ்டமாக இருந்து நம்ம அனைவரையும் ஒன்று சேர்த்து விட்டது என்று சொல்லி அழுதார்கள். அவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்தால் பானுமதி. பாலச்சந்திரன் நமஸ்காரம் செய்தார். அதற்கு பின் அவள் பானுமதி அனைவருக்கும் காஃபியை கொண்டு வந்து கொடுத்தாள். அதற்கு பின் அவள் லலிதாவிடம் உட்கார்ந்து கொண்டாள். அம்மா, நான் தாம்மா இந்த நாட்டு பொண்ணு என்று லலிதாவிடம் சொன்னாள். அப்படியாம்மா, நன்னா இருமா கண்ணு என்று சொல்லி அவருடைய கன்னங்களில் முத்தமிட்டாள். அதேபோல் மகாலட்சுமியும் விஜயலட்சுமியிடம் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள். அவளும் அதே போல் அவளை கன்னத்தை தடவி வருடினாள்.
இது அனைவரும் என்னோட கதையெல்லாமோ பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது மகாலட்சுமி தான் கேட்டார், ஏன்பா இவ்வளவு சந்தோஷமாக நீ இருக்கியே, இது அப்பா அம்மா கூட நீ எப்படிப்பா பிரிந்து என்று கேட்டார். அதற்கு அவள் சொன்னார், அவர் அதற்கு பதில் சொன்னார். லலிதா சகஸ்ரநாமம் தம்பதிகளுக்கு விஜயலட்சுமி அதாவது வசந்தி என்ற பெண்ணும் பாலச்சந்தர் ஒரு பையனும் தான். இருவருக்கும் இடையே 5 வருடங்கள் இருந்தன. அப்பொழுது விஜயாவுக்கு வயது 20. பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்த ஜெகநாதனுக்கும் அவளுக்கும் கல்யாணமானது. அதன் 2 மாதங்களுக்கு பின் பாலச்சந்தருக்கு SSLC ரிசல்ட் வந்தது. அதில் எல்லாவற்றிலும் ஃபெயில். பாஸ் மார்க்கை விட மிகவும் கம்மியாக மார்க் வாங்கி ஃபெயிலாக இருந்தாள். இதனால் ஆத்திரப்பட்ட லலிதாவும் சகஸ்ரநாமும் அவனை திட்டினார்கள், அடித்தார்கள். நீ ஆற்ற விட்டு போடா, நீ கண் முன்னே நிற்காது, எங்கேயோ தொலைஞ்சு போடா என்று ஆத்திரத்துடன் கத்தினார்கள். இதனால் மன வருத்தம் அடைந்த பாலச்சந்தர் ரோஷத்துடன் தன்னுடைய சமையல் அறைக்கு சென்று ஒரு 100 ரூபாயை எடுத்துக்கொண்டு ஒரு பையில் தன்னுடைய ட்ரெஸ்ஸுகளையும் தன்னுடைய அப்பா அம்மா ஃபோட்டோவையும் மகாபெரியவா ஃபோட்டோவையும் எடுத்துக்கொண்டு பின்பக்கமாக ஓடிவிட்டான். ஏனென்றால் அவா இருந்தது தான் கடைசி போர்ஷன். முதல் போர்ஷனில் சூரியநாராயண சாஸ்திரிகளும் 2வது போர்ஷனில் யக்ஞராம சாஸ்திரிகளும் இருந்தார்கள். சகஸ்ரநாமமும் ஒரு புரோகிதர் தான். அப்பொழுது அவன் நேராக பஸ் ஏறி திருவல்லிக்கேணியிலிருந்து பஸ் ஏறி நேராக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து அங்கே தயாராக நின்று கொண்டிருந்த பம்பாய் எக்ஸ்பிரஸில் ஏறி டிக்கெட் இல்லாமல் போய்விட்டான். பம்பாய் விட்டு இறங்கியதும் நேராக எப்படியோ கேட்டுக்கொண்டு அவன் மகாலட்சுமி கோவிலை அடைந்தான். அப்பொழுது மகாலட்சுமி அன்னையிடம், அம்மா மகாலட்சுமி தேவி, நான் வீட்டை விட்டு ஓடி உன்னை தேடி நாடி வந்திருக்கேன். எனக்கு நீதான் கதி, எனக்கு வேறு யாரும் கதி இல்லை. நீதான் என்னை முன்னேற்ற வேண்டும். உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்தான். அப்பொழுது அன்னையின் கழுத்தில் இருந்த பூமாலிருந்து ஒரு பூ அவனுடைய தலையில் விழுந்தது. அதற்பின் அவன் எழுந்து கொண்டான். அவர் இதைகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்தில் நின்று கொண்டிருந்த சீதாராமையர், தம்பி யார் நீ, உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார். அவன் எல்லாவற்றுக்கும் பதில் சொன்னான். அப்படிதானே, இவ்வளவுதானேப்பா, கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நான் மட்டுங்காவில் இருக்கிறேன். நான் ஒரு ஹோட்டல் வைத்திருக்கிறேன். அந்த ஹோட்டலுக்கு பெயர் மகாலட்சுமி தான். நானும் இப்படி ஓடி வந்தவன் தான். இப்பொழுது நன்றாக ஹோட்டல் வைத்து இருக்கிறேன். ஆகவே எனக்கு ஒரு வேலைக்காரன் பையன் தேவை. நீ என்னுடன் வந்து விடு. நான் உனக்கு 3 வேளை சாப்பாடு போடுகிறேன், ட்ரெஸ் எல்லாம் வாங்கித்தரேன். அதை தவிர உனக்கு வேலையும் தருகிறேன். எங்கள் வீட்டிலேயோ அல்லது ஹோட்டலில் கூட நீ தங்கிக்கலாம் என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு நேராக டாக்ஸியில் அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு சென்றார். அப்பொழுது அவர் தன்னுடைய மனைவி கௌசல்யாவையும் தன்னுடைய 10 வயது மகள் பானுமதியையும் அறிமுகப்படுத்தினார். அதற்கு பின் அவன் சொன்னான் அழுது கொண்டே, மாமா, நீங்கள் என்னை இப்படியெல்லாம் காப்பாற்றினா போராது. நான் படிக்க வேண்டும், மேற்கொண்டு உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும் என்று சொல்ல, கவலைப்படாதே. இப்பொழுது 3 மாதத்தில் உனக்கு இங்கே SSC பரீட்சை வருகிறது. ஆனால் இங்கிலீஷ் மீடியம். நான் உனக்கு சொல்லித் தருகிறேன். நீ நன்றாக பாஸ் செய்து மேற்கொண்டு உன்னை நான் படிக்க வைக்கிறேன் என்று சொன்னார். அதன் பிரகாரம் 3 மாதத்திற்கு பின் நடந்த SSC பரீட்சையில் அவன் பாஸ் செய்தான். அதற்கு பின் அவன் நைட் காலேஜை சேர்ந்து 12ஆம் வகுப்பும் பாஸ் செய்தான். அதற்கு பின் அவன் அந்த ஹோட்டலில் சாப்பிட வரும் ஸ்ரீ நாராயண ஐயர் என்பவரிடம் சொன்னார் வேலைக்கு. ஸ்ரீ நாராயண ஐயர் ஒர்லி டாக்டர் அனிபெசன்ட் ரோடில் இருக்கும் ரோடியோ ஃபவுண்டேஷன் அண்ட் ஹசரத் இன்ஜினியரிங் அண்ட் கோ, அதாவது கட்டிட வேலை செய்யும் கம்பெனியில் அவர் சூப்பர்வைசராக இருந்தார். அப்பொழுது அவர் தனக்கு மேல் அதிகாரியான RV தேஷ்பாண்டே அவர்களிடம் சொல்லி அவனுக்கு ஒரு பியூன் வேலை வாங்கி கொடுத்தார்.
மாதம் 500 ரூபாய் சம்பளம். இப்படியாக அவன் நன்றாக தன்னுடைய திறமைகளை காண்பித்து வேலை செய்து கொண்டிருந்தான். மேற்கொண்டு படிக்கவும் கொண்டிருந்தான். 8 மாதங்களுக்கு பின் நாராயண ஐயர் காலமாக விடவும் அவனுடைய வேலை திறமைகளை கண்ட தேஷ்பாண்டே பாலச்சந்தரை அந்த போஸ்ட்டுக்கு நியமித்தார். அப்பொழுது 2000 ரூபாய் சம்பளம். இப்படியாக அவன் மேற்கொண்டு படித்து முன்னேறி எப்படியோ சிவில் இன்ஜினியரிங் பாஸ் செய்து விட்டான். அந்த கட்டிடங்களின் நுணுக்கங்களை எல்லாமும் கற்றுக்கொண்டு ஜெனரல் மேனேஜர் வரையும் வந்துவிட்டான். அதற்குள் அவன் அந்த நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கொண்டவன் அவன் ஒரு கம்பெனியையும் ஆரம்பித்து விட்டான். அப்பொழுது அவனுக்கு வயது 28. சீதாராமையர் நினைத்தார் தன்னுடைய மகள் பானுமதியை இவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்கலாம் என்று. சரி என்று அவனிடம் சொல்ல அவன், சரி மாமா, நான் ஊருக்கு போய் எல்லா அப்பா அம்மாவை கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றான். ஆனால் அவர்கள் யாருமே அங்கே இல்லை. அந்த வீடெல்லாம் இடிக்கப்பட்டு இருந்தது. காரணம், அவர்கள் ஜெகநாதன் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த ஸ்ரீ சாரதா எலிமெண்ட்ரி ஸ்கூல் மூடிவிட்டது. அதற்கு பின் அவர் யாருடைய சிபாரிசிலேயோ காஞ்சிபுரம் சென்று அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலையாக அமர்ந்து விட்டார். அவருடைய மனைவி வசந்தி, அதாவது விஜயாவும் கிளார்க் வேலை கிடைக்க இருந்து விட்டாள். லலிதா சகசரனும் அங்கே காமக்கோட்டை பேட்டத்திலேயே ஒரு வேலைக்கு அமர்ந்தார். இப்படியாக பாலச்சந்திரக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போய்விட்டது. அதற்கு பின் அவன் வருத்தத்துடன் அப்பா அம்மா இல்லையே என்ற காரணத்தினால் வந்ததும் சீதாராமையர் சொன்னார், கவலைப்படாதே, மகாலட்சுமி கோயிலில் வைத்து உனக்கு நான் கல்யாணம் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு பானுமதிக்கும் பாலாவுக்கும் கல்யாணம் செய்து கொடுத்தார். இத்தனைக்கும் அவர்கள் இருவரும் நெருங்கியே இருந்தாலும் கூட ஆனால் பழகவில்லை, காதலிக்கவில்லை. அவளுடைய திருமணம் இயற்கையாகவே நடைபெற்றது. அதற்கு அவ்வளவுதான். பானுமதியை கைப்பிடித்த நேரம் நல்ல நேரம். ஆகவே அவனுக்கு மேலும் பல பொறுப்புகள் வந்தன. இவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதாராமையர் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவர்கள் 5 வருடங்களுக்கு பின் தான் அவர்களுக்கு அந்த மகாலட்சுமி பிறந்தாள். தான் பம்பாய்க்கு வந்ததும் மகாலட்சுமி உதவினாள் என்பதன் காரணத்திற்காகவே தன்னுடைய அந்த குழந்தைக்கு மகாலட்சுமி என்று பெயர் வைத்தாள். அதுவும் அப்பொழுது தீபாவளி நாள், நவம்பர் மாதம் 15ஆம் தேதி அந்த குழந்தை பிறந்ததால் அந்த குழந்தைக்கு மகாலட்சுமி என்று பெயர் வைத்தார். அவள் பிறந்த நேரமும் நல்ல நேரமாக இருக்கவே, மேலும் அவருக்கு பல பொறுப்புகளும் பல கம்பெனிகளும் வெளிநாடுகளிலிருந்தும் கட்டடம் கட்டுவதற்கு ஆர்டர்களும் கிடைத்து இருந்தது. அதற்கு பின் அவர் சொந்தமாக வாடகை வீட்டில் இருந்தவர் சொந்தமாகவே வீடு வாங்கிவிட்டார். அதுதான் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற கார்மிக்கல் ரோடில் இருக்கின்ற உஷா கிரண் பில்டிங் வீடு. அது அவர் 10 கோடிக்கு வாங்கினார். இப்பொழுது அது விற்றால் நிச்சயமாக 15 கோடி கிடைக்கும். இதற்கிடையில் சீதாராமையருடைய ஹோட்டல் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்ததால் அதை மூடிவிட்டு மூடச் சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் தன்னுடையனேயே இருக்கச் சொல்லிவிட்டார் என்று தன்னுடைய கதையை முடித்தார் பாலச்சந்தர். இந்த கதையாகப்பட்டது மீண்டும் தொடரும். தயவுசெய்து இந்த கதை தொடரும் பொழுது காமாட்சி சுகோணம் என்று மறுபடியும் டைப் செய்துவிட்டு இந்த கதையை தொடர்ந்து கேட்கலாம். இந்த கதையின் அடுத்த பகுதி, அதாவது 2வது பாட்டு இப்பொழுது தொடங்கும். கொஞ்சம் பொறுத்திருங்கள்.